வணக்கம் விண்மீன் தூசிகளே. என்னடா ரத்தம் சதை எலும்புன்னு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து விண்மீன் தூசிகளே அப்படின்னு கூப்பிடுறான்னு யோசிக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே விண்மீன் தூசிகள் தான். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நம்ம பிரபஞ்சத்துல ஹைட்ரஜனை தவிர இருக்கிற மீதி எல்லா எலமெண்ட்ஸ், எல்லா தனிமமுமே ஏதோ ஒரு விண்மீன்ல உருவானது தான். இந்த விண்மீன்கள் எப்படி இந்த தனிமங்களை உருவாக்குது அப்படிங்கிறத ஸ்டெல்லார் நியூக்ளியோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விண்மீன், ஒரு நட்சத்திரத்தை வந்து நம்ம தனிமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு உலை, ஒரு அடுப்பு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். விண்வெளியில வாயுக்களும், குறிப்பா ஹைட்ரஜன் வாயுவும் தூசும் வந்து இருக்கும்போது ஈர்ப்பு விசையில் அது எல்லாம் ஒன்னோட ஒன்று இழுக்கப்பட்டு முதல்ல ஒரு சின்ன கோளமா சுழல ஆரம்பிக்கும். அந்த கோளத்தோட நிறை மாஸ் அதிகம் இருக்கிறதுனால அது இன்னும் நிறைய தூசையும் வாயுக்களையும் இழுத்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ராட்சச வாயு கோளமா ஆக ஆரம்பிக்கும். இந்த பெரிய நிறை உடைய இந்த அமைப்பு ஈர்ப்பு விசையினால வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். இந்த சுருக்கத்துல ஒரு அணுக்கரு, ஒரு நியூக்ளியஸும் இன்னொரு நியூக்ளியஸும் ரொம்ப பக்கத்துல அதி உயர் அழுத்தங்கள்ல, அதி உயர் வெப்பநிலைகள்ல கிட்டக்க வரும்போது அந்த ரெண்டு அணுக்கரும் ஒன்னோட ஒன்று பிணையும். இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு பிணைவு அப்படின்னு நம்ம சொல்றது. ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி இந்த வாயுவும் தூசுவும் திரண்டு உருவானதுக்கு அப்புறம் முதல்ல அதில் என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, ரெண்டு ஹைட்ரஜன் அணுவோட நியூக்ளியை தான் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவா மாறும். நான் இதை ஒரே வரியில சொல்லிட்டேன். ஆனா இது வந்து ஒரு 5-6 படிகள்ல, 5-6 ஸ்டெப்புகள்ல நடக்கும். நம்ம அதுக்குள்ள ரொம்ப உள்ள போனோம்னா இது 12ஆம் கிளாஸ் வேதியியல் பாடம் மாதிரி போயிடும். நம்ம ஒரு ஒரு விண்மீன்ல நடக்கக்கூடிய முதல் ஒரு அணுக்கரு பிணைவு வினை, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுக்கருவை உருவாக்குறது தான். இதை வந்து புரோட்டான் புரோட்டான் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹைட்ரஜனுடைய அணுக்கருவுக்கு புரோட்டான் அப்படின்னு பேரு. இந்த ஹீலியம் அணு இப்படியே வந்து ஒரு ஒரு அணுக்கருவில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு ஹீலியமா மாறிடும். ஆனா இந்த ஹீலியம் அணு அப்படியே வந்து இன்னொரு ஹீலியம் அணுவோ இல்லை இன்னும் 2-3 ஹீலியம் அணுவோ சேர்ந்து உடனடியாக அடுத்த தனிமங்களை உருவாக்காது. ஒரு விண்மீன் அப்படிங்கிறத ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிராக இயங்குற ஃபோர்ஸஸாக நாம் பார்க்கலாம். ஒன்று வெளியிலேருந்து உள்புறம் அதை அழுத்தக்கூடிய ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொன்று இந்த அணுக்கரு பிணைவு உள்ள நடக்கிறதுனால வெளியாகக்கூடிய அதீதமான ஆற்றல் வந்து வெளிப்புறத்தை நோக்கி அதுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸை, ஒரு விசையை கொடுக்கும். இந்த ரெண்டும் ஏதோ ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகி தான் ஒரு விண்மீன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, ஒரு விண்மீனில் இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனும் ஒன்றா பிணைஞ்சு ஹீலியம் அணுக்கருவா மாறினதுக்கு அப்புறம் உள்ள எந்த அணுக்கரு பிணைவு வினையுமே நடக்காது. அப்படியே அது நின்றுடும். அது நிற்கும் போது உள்புறத்திலேருந்து வெளிப்புறமாக தள்ளக்கூடிய விசை மொத்தமாக நின்று போகும்போது ஈர்ப்பு விசை அதிகமாகி திரும்ப அதை நெருக்க ஆரம்பிக்கும். இப்படி நெருக்கும் போது ஏதோ ஒரு கட்டத்தில் 2 ஹீலியம் அணுக்கருக்கள் ஒன்னா சேரக்கூடிய ஒரு வெப்பநிலையும் ஒரு அழுத்தமும் அந்த விண்மீனுக்குள்ள உருவாகும். திரும்ப உள்ளுக்குள்ள அணுக்கரு பிணைவு வினைகள் தொடங்க ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரம் திரும்ப ஒளியை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஹீலியம் அணு என்ன பண்ணும்னா, இன்னும் வேற ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் அணுக்கரு இருந்தால் அதை உள்ள இழுத்துக்கும். இல்லை ஒரு 3 ஹீலியம் அணுக்கருக்கள் ஒன்னா சேர்ந்து கார்பன் அணுக்கருவை உருவாக்கும். இந்த ஹீலியம் 3 சேர்ந்து ஒரு கார்பன் உருவாக்குறத ட்ரிபிள் ஆல்ஃபா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 ஹீலியம் அணு, ஒரு ஹீலியமுடைய அணுக்கருவை வந்து ஆல்ஃபா துகள், ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 ஹீலியம் அணுக்கருக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கார்பன் அணுக்கருவை உருவாக்கும். அது இன்னொரு ஒரு ஹீலியம் அணுக்கருவோட சேர்ந்து ஆக்சிஜனை உருவாக்கும். நம்ம பிரபஞ்சத்தில் வந்து கார்பன், ஆக்சிஜன் மாதிரியான தனிமங்கள் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வினைகளில் அதிக அளவில் இந்த மாதிரி தனிமங்கள் உருவாகிறது தான் காரணம். அப்போது முதல்ல ஒரு புரோட்டானும் சேர்ந்து ஹீலியம் அணுக்கருவை உருவாக்குது. ஹீலியம் அணுக்கருக்கள்
3, 4 இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கார்பன், ஆக்சிஜன் மாதிரியான தனிமங்களை உருவாக்குது. இது திரும்ப என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த அணுக்கரு பிணைவு வினை நின்று போகும். திரும்ப ஈர்ப்பு விசை ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுத்தடுத்து வினைகள் நடக்க தொடங்கி அடுத்தடுத்த தனிமங்கள், பெரிய தனிமங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னும் கனமான தனிமங்கள்லாம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வினை, அதாவது ஒரு ஒரு விண்மீன் வெளிலேருந்து அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகி ஒரு அடுக்கரு வினை தொடங்கி திரும்ப அது நின்று போய் திரும்ப அழுத்தி திரும்ப தொடங்கி இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுல ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வினை நின்று போகணும். அது எங்கே நின்று போகுது அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த கருவில் ஒரு இரும்பு நியூக்ளியஸ், ஒரு அயன் நியூக்ளியஸ் உருவாயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த விண்மீனில் அணுக்கரு பிணைவு வினை நின்று போயிடும். ஏன் இரும்பு உருவாகின உடனே நின்று போகுது அப்படின்னா, இரும்பு இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ், அதிக நிலைத்தன்மை கூட இருக்கிற ஒரு அணுக்கரு. அப்போது அந்த அதிக நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு உருவாயிடுச்சுன்னா அது இன்னொரு ஒரு இரும்பு அணுக்கருவோடையோ இல்லை இன்னொரு வேற ஏதாவது ஒரு தனிமத்தோட அணுக்கருவோடையோ அதை நீங்கள் என்ன பண்ணாலும் பிணைய வைக்க முடியாது. அப்போது ஒரு விண்மீனில் இரும்பு உருவாகி இந்த இரும்பு அணுக்கருக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த விண்மீன் அதனுடைய வாழ்நாளோட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த விண்மீன் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய எதிர்காலம் 2 விதமாக போகலாம். ஒன்று, அதுக்கு மேலே அதனால் ஆற்றலை வெளியிட முடியாததுனால அப்படியே ஒளி மங்க ஆரம்பித்து அது ஒரு ரெட் டுவார்ஃப் இப்படியே மாறி ஒரு வெறும் ஒரு இரும்பு கோளமாக கடைசியில் அணைஞ்சு போகலாம். இல்லை அதனுடைய எடை ரொம்ப அதீதமாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே இந்த வினை முடிஞ்சதுக்கு அப்புறம் இரும்பு உருவாகி நின்று போனதுக்கப்புறம் வெளிப்புறத்துலேருந்து அதீத அழுத்தம் உள்ள அது ஒரு நியூட்ரான் விண்மீன், ஒரு நியூட்ரான் ஸ்டாராவோ இல்லை அதுக்கும் மேலே ஒரு சூப்பர் நோவாவோ வெடித்து அது இத்தனை நாள் உருவாக்கி வச்ச எல்லா தனிமங்களையும் பிரபஞ்சம் ஃபுல்லாக அள்ளி தெளிச்சிரும். அப்படி பார்த்தா நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரும்பு அணுவுமே ஏதோ ஒரு விண்மீனில் இரும்பு உருவாகி அந்த விண்மீன் ஒரு சூப்பர் நோவாவாக மாறி வெடித்து சிதறனால உருவானது தான். அந்த இரும்பு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை தனிமங்களும் அத்தனை அணுக்களும் ஏதோ ஒரு விண்மீனில் உருவானது தான். அப்போது நம்ம எல்லாருமே நம்மளை ஒரு விண்மீன் துகள், ஒரு ஸ்டார் டஸ்ட், வி ஆர் மேட் ஆஃப் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. உண்மையில் நம்ம எல்லாமே ஏதோ ஒரு விண்மீனில் உருவானவங்க தான். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.